Exercise 1.1 first question, find A cross B, A cross A and B cross A. Given என்ன கொடுத்துருக்காங்க, given நிலம் set A equal to 2, minus 2, 3, B equal to 1, minus 4. இப்போ 2 sets கொடுத்துருக்காங்க, ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் நமக்கு கொடுத்துட்டாங்க. என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, A cross B, A cross A and B cross A. ஓகேங்களா. இப்போ நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல தான் நம்ம ஆன்சர் சொல்ல போகிறோம். சொல்யூஷன் A cross B. Cartesian product என்னன்னு பார்த்தோம். If A and B are two non-empty sets, ஓகேங்களா, அவங்க non-empty setsன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 non-empty setனா அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும், ஆர்டர்ட் பாரா இருந்துச்சுன்னா அதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா. இப்போ ஆர்டர்ட் பாரா என்னன்னு செக் பண்ணலாம். இப்போ ஏங்கிறது பாருங்க, ஏங்கிற டேம் என்ன கொடுத்துருக்காங்க, ஏங்கிற செட்டில் 2, minus 2, 3. பிங்கிற செட்டு கிராஸ், பிங்கிற செட்டோட வேல்யூ 1, minus 4. ஓகேங்களா. இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம், A cross B ஆர்டர்ட் பேர் எடுக்க போகிறோம். பேர் எடுக்கலாமா, பாருங்கள். 2ங்கிற எலமெண்ட் எடுத்துட்டா பேர்னால என்ன பண்ணும், ஏங்கிற எலமெண்ட்டு பிங்கிற எல்லா எலமெண்ட்டு கூடவும் அது வந்து என்ன செய்யும், பேர் பண்ணிக்கும். அப்போ 2ங்கிற எலமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பேர் 1. இப்போ 2, 1. நெக்ஸ்ட்டு 2, minus 4. 2, minus 4. நெக்ஸ்ட்டு இது A cross B, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்போதும் ஃபர்ஸ்ட் செட்டு ஏல தான் எழுதணும், செகண்ட் செட்டு பி கொடுத்துருக்காங்க. இப்போ பிங்கிற செட்டை செகண்டாக தான் நம்ம எழுதணும், எப்பயுமே மாற்றி எழுதக்கூடாது. மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் தப்பாகவே வந்துடும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட்டு எலிமெண்ட்டு minus 2ங்கிற எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ மைனஸ் கண்டிப்பாக கம்மா இருக்கணும். minus 2, 1. minus 2, 1. minus 2, minus 4. minus 2, minus 4. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டுங்கிற 3ங்கிற எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இப்போ 3ங்கிற எலிமெண்ட் எடுத்துட்டோம்னா என்ன பேர் வரும், 3, 1. 3, minus 4. இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ A cross B என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் நமக்கு எத்தனை பேர்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்க்கணும். இங்கே 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 3 × 2 6. அப்போ 6 பேர்ஸ் நமக்கு கிடைக்கணும். கிடைச்சிருக்கான்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6. வெரி குட். ஓகே ஃபைன். 6 எலிமெண்ட்ஸ் நமக்கு கிடச்சிச்சு. இப்போ A cross B என்னங்கிறது கரெக்டு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம்னா A cross A அப்படிங்கிற A cross A. இப்போ ஏவோட வேல்யூ, ஏங்கிற செட்டோட வேல்யூ என்னது, 2, minus 2, 3. ப்ளஸ் திரும்பவும் என்ன செய்யணும், ஏங்கிற எலமெண்ட்டை தான் எழுதிக்கணும், ஏங்கிற செட்டை தான் எழுதிக்கணும். இப்போ ஏங்கிற செட்டை 2, minus 2, 3. ஓகேங்களா. இப்போ ரெண்டுத்தையும் என்ன செய்ய போகிறோம், கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். A cross A என்னன்னு சொல்லலாம், கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம், இப்போ ஆர்டர் பேராக எழுத போகிறோம். இப்போ 2ங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம். இது எதுக்கெல்லாம் பேர் பண்ணிக்கும், பியில் இருக்கிற ஏல இருக்கிற அந்த எலமெண்ட்டை அப்படியே எல்லாத்தையுமே பேர் பண்ணிக்கும். இப்போ 2, 2. 2, 2. நெக்ஸ்ட்டு 2, minus 2. 2, minus 2. நெக்ஸ்ட் ஒன் 2, 3. 2, 3. ஓகேங்களா. நல்லா கம்மா வரணும். 1. ஓகே. நெக்ஸ்ட்டு minus 2ங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிறோம். minus 2, 2. அது ஆஸ் யூஸ்வல் அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே பேர் பண்ணிக்கலாம். minus 2, minus 2. நெக்ஸ்ட்டு minus 2, 3. நெக்ஸ்ட்டு 3ங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா அதுவும் எல்லா எலமெண்ட்ஸுமே பேர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இப்போ 3, 2. 3, minus 2. 3, 3. 3, 3. ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டா தான் அதை நம்ம வந்து செட்னு சொல்ல முடியும், இல்லைன்னா அது வந்து செட் கிடையாது. நமக்கு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருந்தால் தான் அதை செட்டுன்னே நம்மளால சொல்ல முடியும். இப்போ இங்கே இருக்கிற பர்ஸில் வந்து ஆர்டர்ட் பர்ஸ். ஓகேங்களா. இப்போ இங்கே இருக்கிற ஆர்டர்ட் பர்ஸ்லாம் வந்துட்டு A cross A அப்படின்னு சொன்னோன்னா அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேங்களா. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னென்னு, இஃப் A and B are a non-empty set, ஏவும் பியும் non-empty set, that is the set of all ordered pairs is called a cross product. இப்படி இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். கிராஸ் ப்ராடக்டை எப்படி நம்ம இன்னொரு நேம் சொல்லலாம் அப்படின்னா அதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம்.
பாருங்க நெக்ஸ்ட் பி கிராஸ் ஏ ஃபைன் பண்ணணும். பி கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ ஈக்குவல் பியோட வேல்யூ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எலமெண்ட் இங்கே என்னவா இருக்கு பி. ஓகேங்களா, அப்போ பிங்கிற செட்டை நம்ம எடுத்து எழுதிக்கோங்க. பிங்கிற செட்டு 1, -4 கிராஸ் நெக்ஸ்ட் கோஆர்டினேட் ஆஃப் அன் எலமெண்ட் ஏ. இப்போ ஏவோட வேல்யூ 2, -2, 3. ஓகேங்களா, இப்போ என்ன செய்யணும், நம்ம பேர் பண்ணணும். ஆஸ் யூஸ்வல் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துட்டு பியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்து ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையுமே பேர் பண்ணி எழுதுவோம். 1, 2, 1, -2, 1, 2, 1, -2, 1, 3, 1, 3. நெக்ஸ்ட் -4ங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிட்டு பிங்கிறது -4ல் இருக்கு. ஓகேங்களா, -4ங்கிறது பிங்கிற செட்டுக்குள்ளே இருக்கு. ஓகே, இப்போ -4, -2, -4, -2, -4, -3 செட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, ஏ கிராஸ் பின்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஏ கிராஸ் ஏங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம், பி கிராஸ் ஏங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம். சம் நம்பர் 1 முதல்ல செகண்ட் சப் டிவிஷன் பார்க்க போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, given the question a equal b equal b, q. First of all given a equal b equal b, q. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஏ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a equal b, a equal b equal p, q. அப்படின்னா என்ன, b, qங்கிறது பியோட செட்டும். ஓகேங்களா, b, qங்கிறது செட்டு பிக்குள்ளேயும் இருக்கு ஏக்குள்ளேயும் இருக்கு. ஓகேங்களா, இது ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி, q. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏவோட டேர்ம் என்னன்னு பாருங்க. ஏவோட டேர்ம் என்னன்னா b, q. நெக்ஸ்ட் பியோட டேர்ம் b, q. இப்போ இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நம்ம இது ஏவோட டேர்ம் பியோட டேர்ம்னு நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியுது. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்துருக்கறதால நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. இப்போ ஒரு டேர்ம் தானே கொடுத்துருக்காங்க, ஒரு செட்டு தானே கொடுத்துருக்காங்க, நம்ம எப்படி வந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறது, ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம வந்து அதுக்கு யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we find that a cross b equal, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஆஃப் எலமெண்ட் a, செகண்ட் கோஆர்டினேட் ஆஃப் எலமெண்ட் b. இப்போ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஆஃப் எலமெண்ட் என்ன இருக்கு a. அப்போ ஏவோட வேல்யூ என்னவோ எடுத்து எழுதிக்கணும். ஏவோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்க, b, q கிராஸ் மல்டிப்ளை. ஓகேவா, கிராஸ் ப்ராடக்ட் அப்படி இருந்துச்சுன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பியோட டேர்ம் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், பேர் பண்ண போகிறோம். இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன பண்ணுவோம், ஆர்டர் பேர் இருக்கணும். ஓகேங்களா, ஆர்டர் பேர் பண்ணாதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம், டூ நான்-எம்ப்டி செட்ஸு த செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் இஸ் கால்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, டூ நான்-எம்ப்டி செட்ஸ் இருக்கு, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பி, பி. இதை ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன தான் செய்யணும், கம்மால தான் எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் பியோட பேர் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, பி. நெக்ஸ்ட் பி, q, பி, q. நெக்ஸ்ட் கியூவோட பேர் பாருங்க, q, b, q, b. கியூவோட பேரு q, q. ஓகேங்களா, இப்போ ஏ கிராஸ் பிங்கிறத ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ண போகிறோம், ஏ கிராஸ் ஏ. செகண்ட் கண்டிஷன் ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏ ஈக்குவல், இப்போ ஏங்கிற செட்டு என்ன இருக்கு, ஏங்கிற செட்டு என்ன செய்யணும், அகைன் திரும்ப ஏ கூடவே மல்டிப்ளை பண்ணணும். ஏங்கிற செட்டை ஏ கூடவே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஏங்கிற செட் என்னது, பி, q கிராஸ் திரும்பவும் ஏங்கிற செட் என்ன வேல்யூ, திரும்பவும் ஏயோட வேல்யூ என்னது, பி, q. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா, தட் மீன்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாம். பி எடுத்து பி கூட பேர் பண்ணுங்க, பி, பி. நெக்ஸ்ட் ஒன் பி, q. நெக்ஸ்ட் q, b. b. நெக்ஸ்ட் q, q. q. செட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன கிடைச்சிச்சு, ஏ கிராஸ் ஏ என்ன நமக்கு கிடைச்சிருச்சு. எப்படி நம்ம ஃபைன் பண்ண போஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணால் என்ன பண்ணணும், இங்கே 2
2 எலமெண்ட்ஸ் இருக்கு ஏங்கிற செட்டில். திரும்பவும் அதே ஏங்கிற செட்டில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்கு? 2 எலமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ 2 2s are 4. இப்போ 4 பேர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கான்னு பார்த்தோம்னா இருக்கு. ஓகே, 1 2 3 4 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபைன் பண்ணது கரெக்ட் அப்படிங்கிற ஃபார்மெட்டுக்கு நம்ம வந்துடலாம். நெக்ஸ்ட் பி கிராஸ் ஏ. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பி கிராஸ் ஏ. ஓகேங்களா? இப்போ பியோட வேல்யூ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? பியோட வேல்யூ, பியோட டேர்ம் எழுதிக்கிங்க. பி கமா கியூ கிராஸ் ஏவோட டேர்ம். ஏவோட டேர்ம் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஆஃப் அன் எலமெண்ட் பி. ஸோ பியோட டேர்ம் எழுதிட்டா. செகண்ட் ஏவோட டேர்ம் எழுதணும். ஏவோட டேர்ம் என்ன பாருங்க? பி கிராஸ் கியூ. ஓகேங்களா? ஃபைன் பண்ணலாம். ரெண்டுத்தையும் ஆர்டர் பண்ணலாமா? ஆர்டர் பண்ணும்போது பிங்கிற செட்டில் இருக்கிற பியை வச்சு ஏங்கிற செட்டில் இருக்கிற பி கூட பி. நெக்ஸ்ட் ஒன் பி கமா கியூ. பி கமா கியூ. நெக்ஸ்ட் கியூ கமா பி. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? கியூவை கியூவோட பேர் பண்ண போகிறோம். கியூ கமா கியூ. ஓகேங்களா? கியூ கமா கியூ. இப்போ செட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைன் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ. ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணிட்டோம், ஏ கிராஸ் ஏ ஃபைன் பண்ணியாச்சு, பி கிராஸ் ஏ ஃபைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? எல்லாத்தையும் ஆன்சர் செக் பண்ணணும்னா ஏல இருக்கிற எலமெண்ட் பியில் இருக்கிற எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் எத்தனை நம்பர்ஸ் கிடைக்குதோ அதுதான் வந்து பேர். ஓகேங்களா? ஒன் ஃபர்ஸ்ட் கொஷினில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஓகே, என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்க? ஃபைன் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ. ஏ ஈக்குவல் டு எம் கமா என் அண்ட் பி ஈக்குவல் டு பை. சொல்யூஷன் பார்க்கலாம். கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ஏங்கிற ஒரு செட் கொடுத்துருக்காங்க, பிங்கிற ஒரு செட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? எம் கமா என்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது. பிங்கிற செட்டில் என்ன இருக்குது? பைன்னு இருக்குது. ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பை அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இப்போ பை அப்படிங்கிறது என்னது? நல் செட் அப்படின்னு சொல்லுவோம். பைங்கிறது ஒரு நல் செட், தட் இஸ் எம்டி செட் அப்படின்னு சொல்லுவோம். பைங்கிறது என்னது? நல் செட் ஆர் எம்டி செட். நல் செட் ஆர் எம்டி செட். ஓகே, அப்போ 2 செட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பி செட் ஒரு செட் கொடுத்துருக்காங்க, ஏ செட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? கண்டிஷன்ஸ்லாம் ப்ரூவ் பண்ணலாம், பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஏ கிராஸ் பி. இப்போ ஏங்கிற டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க? எம் கமா என். ஏங்கிற டேர்ம் எம் கமா என் ப்ளஸ் பியோட டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க? பை. பையனா நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? நல் செட்டாக டிவைட் பண்ணுவோம். therefore empty set. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் பார்த்துக்கோம். என்ன கண்டிஷன்? ஏ கிராஸ் பி. ஓகேங்களா? ஏ கிராஸ் பியில் பிங்கிறதுங்க வந்து பையனை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏ கூட ஏதோ ஒரு செட்டு கூட, எந்த செட்டு, ஒரு நான் எம்டி செட்டு கூட பையை வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க போது என்னதான் கிடைக்க போகுது? ஒரு நல் செட்டு தான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஏங்கிற செட்டு கூட நம்ம ஒரு நல் செட்டை மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்க போகிறதும் ஒரு நல் செட்டு தான். ஓகேங்களா? கிடைக்க போகிறதும் ஒரு நல் செட்டு தான். ஸோ ஆன்சருங்க என்ன வரும்? ஏ கிராஸ் பி. ஏங்கிற செட்டு ஒரு நான் எம்டி செட். இதை கூட என்ன பண்ண போகிறோம்? நல் செட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். தட் மீன்ஸ் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். இந்த கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது? நமக்கு எம்டி செட்ஸ் தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, ஏ கிராஸ் ஏ. ஓகேங்களா? இப்போ ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? எம் கமா என். எம் கமா என் கிராஸ் அகைன் ஏவோட வேல்யூ எம் கமா என். சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? ஆர்டர் பேர் ரைட் பண்ணணும். ஓகேங்களா? ஆர்டர் பேர் ரைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எம். எம் கிராஸ் எம், எம் கமா எம். ஓகேங்களா? செட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எம் கமா எம். m comma m. next m comma n. next pair m comma n. next pair nங்கிற ஒரு எலமெண்ட் வந்து பியில் இருக்கிற ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் என்ன பண்ணிக்கும்? தனக்கு பேராக எடுத்துக்கும். ஓகே, அப்போ n இன்ட்டு m. ஓகேங்களா? n கமா m கமா n கமா n. ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து என்னது? ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏவோட ஆர்டர்ட் பேர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? பி கிராஸ் ஏ பார்க்க போகிறோம். பி கிராஸ் ஏ. நமக்கு பி கிராஸ் ஏனாலே நமக்கு என்ன டினோட் பண்ணுது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ பியோட வேல்யூ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? இப்போ பியோட வேல்யூ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அது பைங்கிறது என்னது? ஒரு நல் செட். கிராஸ் இப்போ ஏவோட வேல்யூ
ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எலிமெண்ட் தான் பி. ஃபர்ஸ்ட் எப்போதுமே பி கிராஸ் ஏன்னு கொடுத்தா பியோட வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணோம், நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். இல்லை ஏ கிராஸ் பின்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு தப்பாக கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ என்னன்னு பாருங்க, எம் கமா என். ஓகே, இப்போ எனிதிங் இந்த பையை வந்து என்னன்னு சொல்லுவோம், நல் செட்னு சொல்லுவோம். பையனா நல் செட்னு சொல்லியிருக்கோமா. அப்போ நான் எம்டி செட்டு கூட ஒரு நல் செட்டை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்க போது நமக்கு என்ன தான் கிடைக்கும், ஒரு நல் செட்டு தான் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஏ கிராஸ் பின்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஆன்சர் நல் செட்டு. ஏ கிராஸ் ஏங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம். 4 பேர்ஸ் கிடச்சிருக்கு. பி கிராஸ் ஏ என்னன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா. தேர்ட் subdivision is verified. Thank you.